Republic Day laparoscopic sterilization அதுக்குள்ள ஸ்டெப்ஸ் தான் சொல்றோம். ஃபர்ஸ்ட் பெண்கள் between 25 to 50 ஏஜ் குரூப் யாராலும் பண்ணிக்கலாம். காப்பர் டியோ இல்ல வேற எந்த கான்ட்ரசெப்டிவ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் you can come and have it done. You don't have to get permission from anybody. உங்களோட கன்சென்ட் இருந்தா போதும். நம்பர் 2 விரிவாக்கும் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்க. அது வீடியோ காலா இருந்தா போதும். You don't have to come to the hospital for further information. உங்களால வர முடிஞ்சா that is even more better. Third step எப்ப பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த 2 days தான் அந்த ஆஃபர் வச்சிருக்கிறோம். ஸோ அதனால யாருனாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பீரியடோட ஃபர்ஸ்ட் டே இருக்கலாம், செகண்ட் டே இருக்கலாம், ஃபிஃப்த் டே இருக்கலாம். You should not be pregnant. அது ஒன்றுதான் மெயினாக பார்ப்போம். பீரியட் முடிஞ்சு அடுத்த பீரியட் வரதுக்குள்ள டைமாக இருக்கக்கூடாது. ஏன்னா சம்டைம்ஸ் அந்த டயத்துல நீங்கள் வந்து pregnant இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த இடத்துல எக்டோபிக் வர பாசிபிலிட்டிஸ் இருக்கும். But doctors will advise on that. So it is a day case procedure. 12 hours fasting இருக்கணும். For example, 25th நீங்க உங்களுக்கு புக் பண்ணிட்டீங்கன்னா முந்தின நாள் நைட் 7 o'clock அப்புறம் எதுவே சாப்பிட்டு மார்னிங் 7 o'clock ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆயிடும். That is with empty stomach. வந்தோடனே there be some formalities like filling in some forms and doctors will check பண்ணிட்டு whether you be able for the procedure என்னன்னு பார்ப்பாங்க. Senior gynecologist வந்து செக் பண்ணிட்டு they will explain about the procedure itself. Then I would say it's a major procedure, it's a minor procedure. 15 minutes வேற முடிஞ்சிடும். ஸோ இட் இஸ் அண்டர் ஜெனரல் அனஸ்தீசியா. ஜெனரல் அனஸ்தீசியா ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் உங்களை நல்லா தூங்க வச்சுருவாங்க. ஸோ டீப்பாக தூங்கும்போது அந்த ஆப்ரேஷன் பண்ண முடியும். ஸோ கையில் ஒரு வென்ஃபான் போட்டுட்டு கொஞ்சம் டீப்பாக தூங்க வைப்பாங்க. உங்களுக்கு பெயின் எதுவும் இருக்காது. அந்த இதில் they will do the procedure and 15 minutes procedure will be over. You will sleep for few hours. நல்லா தூங்கி முடிச்ச வரைக்கும் கூட நர்சஸ் வந்து பிபி பல்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவாங்க. பிளட் லாஸ் பார்த்தீங்கன்னா மினிமலாக 5-10 ml லூஸ் பண்ணுவோம். தட் இஸ் உங்களுக்கு அதை நோட்டீஸ் கூட பண்ண மாட்டீங்க. அண்ட் ஆப்ரேஷன் பண்ண சைட் வந்து இட் பி லைக் ஜஸ்ட் காது குத்துன சைஸ் தான், அந்த அளவு தான் இருக்கும். மேபி ஒரு ஜஸ்ட் ஒரு இந்த அளவுக்கு இருக்கும். 1/2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் இருக்கும். சூச்சர்ஸ் வந்து வெளியில் தெரியாமல் அண்டர் த ஸ்கின் தான் இருக்கும். ஒரு பிளாஸ்ட் மட்டும் ஒட்டிடுவாங்க. 4 days 5 days வந்து it will just fall out and you can start. 4 hours அப்புறம் they will give you tea cup of coffee and toast கொடுப்பாங்க or some biscuits கொடுப்பாங்க. கொடுத்துட்டு once you feel up to normal ஒரு ஆட்டோலையோ இல்லை you can go home. Driving usually we don't advise, so somebody has to take you or we will give you a free drop home. Next வந்து 20th night நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கும். 26th morning you can have a normal breakfast, then afternoon mild lunch, then when you are up to normal ஒரு 3 days மாத்திரம் maybe some painkillers இருக்கும். அது மாதிரி சாப்பிடுங்க. From 27 you can go to work and do whatever normal is. 3 to 5 days வந்து aches and pain இங்க அங்க இருக்கும் and bit of a mild acceptance whether that surgery is good for you or not. But you can always come back to us for further counseling and further treatment. It is a safe procedure. It has been done all over the world and it is a permanent method of sterilization. You don't have to get permission from anybody for you to get laparoscopic sterilization, for you to get sterilization done.